நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து விரைந்து நான் உடைகளை மாற்றிக்கொண்டு ஓடோடி வந்திருக்கிறேன். காலத்தாழ்வுக்காக மீண்டும் ஒரு முறை என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் பணிகள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது குறித்து உங்களுக்கு நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் முன்னின்று தேர்தல் பணிகளை வழிநடத்தி செல்கின்றனர். சிறப்பாக செயல் திட்டங்களை வரையறுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல இந்த கள்ளக்குறிச்சியிலும் வசந்தம் கார்த்திகேயன் மாவட்ட செயலாளர் அவருக்கான ஏற்பாடுகள் செய்திருப்பதாக என்னிடத்திலே இன்று காலை பிரச்சாரத்தின் போது உறுதிப்படுத்தினார். வந்திருக்கிற நிர்வாகிகளை நீங்கள் சந்தித்து ஒரு வேண்டுகோள் வைத்தால் போதும், மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். விடுதலை சிறுத்தைகளின் ஒன்றிய செயலாளர்கள் அவரவர் பகுதியில் இருந்தால் திமுக பொறுப்பாளர்களோடு இணைந்து கிராமம் கிராமமாக மக்களை சந்திக்கிற ஏற்பாடுகளை செய்ய முடியும் என்று கூறினார். ஆகவே மேற்கொண்டதிலே நான் புதிதாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. இந்த தொகுதியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் கடைசி நேரத்தில் மனமு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கென ஒதுக்கினார். அதற்காக முதலமைச்சருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல இந்த தொகுதிக்கான பொறுப்பு அமைச்சர் ஏவாவேல் அவர்களும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களும் இந்த தொகுதியை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்குவதில் ஒத்துழைப்பு நல்கிறார். அவர்களுடைய வழிகாட்டுதலின்படிதான் விடுதலை சிறுத்தைகள் இப்போது இந்த களத்தில் நிற்கிறோம். உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு இருந்தால் நான் கட்டாயமாக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுவிட முடியும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். எனவே உங்களை தனித்தனியே சந்தித்து உங்களை அவரவர் பகுதிகளில் இருந்து சந்தித்து வாக்கு கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் அதற்கான கால அவகாசம் இல்லை. அனைவரையும் ஒரே இடத்தில் சந்தித்து இந்த வேண்டுகோளை உங்களிடத்தில் நான் முன்வைக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பை நாடுகிறேன். இந்த தொகுதி வெற்றி பெற்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களின் கரம் வலுப்பெறும். தமிழ்நாட்டின் 234க்கு 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் தொடர்ந்து பேசி வருவதை நாம் அனைவரும் அறிவோம். அந்த 200 இடங்களில் கள்ளக்குறிச்சி ஒன்றாக இருக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் நம்முடைய முதல்வர்களால் இந்த கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு வேட்பாளராக எழுச்சி தமிழர் இங்கே நம்ம இடத்திலே காலையிலிருந்து சுற்றுப்பயணம் செய்து இந்த கள்ளக்குறிச்சி தனி தொகுதியிலே நம்முடைய வேட்பாளரை மாலதி அவர்களை அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு அவர் இங்கே வந்திருக்கிறார். வந்திருக்கின்ற கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் அத்தனை நிலையிலே இருக்கின்ற அளவிலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், அருமை சகோதரர், சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய வசந்தம் கார்த்திகேயனுடைய வரவேற்கிறேன். உங்களை அவர்களுடைய சார்பாக உங்களை வரவேற்று நம்முடைய வேட்பாளர் எளிமையான வேட்பாளர், நம்மளுக்கு கிடைத்திருக்கிற வேட்பாளர், அவர் ஒரு வழக்கறிஞர், அவருடைய அக்கா மகள் நம்முடைய புரட்சி தலைவருடைய அவருடைய அக்கா மகளாக இருக்கின்றார்கள். உங்களுக்கெல்லாம் உறவினராக கூட இருக்கலாம். ஆகவே கூட்டணி கட்சியினுடைய தோழர்களே, அத்தனை பொறுப்பிலே இருக்கிறவங்க அத்தனை பேரும் நீங்கள் ஒன்றிணைந்து இந்த 20 நாட்களும் கடுமையாக உழைத்து பானை சின்னத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன். கடந்த ஓராண்டு காலத்திற்கு மேலாக
திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பகுதியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் சேலத்திலிருந்து வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேல ஆகிறது. உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், அனைத்து கட்சிகளும் பொறுப்பாளர்களை போட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் எல்லா தொகுதிகளிலும் அத்தனை பூத்துகளிலும் BLA 2, BLC, BDA, இளைஞரணி, மாணவணி அத்தனை 23 அணியிலும் சேர்ந்து நம் மாதம் ஒரு முறை மக்களை சந்தித்து திரட்டி வைத்திருக்கின்றோம். அறுவடை செய்ய வேண்டிய காலம் இது. ஆகவே 20 நாளும் கடுமையாக நீங்கள் உழைத்து அந்த வெற்றியை அறுவடை செய்து நம்முடைய வசந்தம் கார்த்தியனுடைய காலடியிலும் நம்முடைய அமைச்சரான அண்ணன் ஏவா வேளாருடைய காலடியிலும் நம்முடைய விடுதலை கட்சியினுடைய தலைவர்களுடைய காலடியிலும் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தில் திராவிட மாடல் அரசு அமைவதற்கு காரணமே அண்ணன் திருமாவளவர்கள் தான். விடுதலை சிறுத்தைகளுடைய காலத்தால் தான் அடுத்து வரக்கூடிய திராவிட மாடல் அரசு கூட்டணிதான் அமைவிருக்கின்றது. கள்ளக்குறிச்சி மனமுறாள் மக்கள் அனைவரும் கள்ளக்குறிச்சி இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் நாம் நன்றிக்கரமாக இந்த கள்ளக்குறிச்சி தொகுதியை வென்று தலைவர் திருமாவளவனுடைய கரங்களை வலுப்படுத்தி தமிழகத்துடைய புதுமைக்கும் அமைதிக்கும் தமிழகத்துடைய முற்போக்கு சிந்தனைக்கும் காரணத்தாக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவனுடைய கரங்களை வலுப்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு நாம் அனைவரும் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் ஒருங்கிணைத்தாலும் ஒருங்கிணைப்பு செய்யாவிட்டாலும் நாம் நமது பகுதிகளிலே நமது கட்சிகளை சேர்ந்தவர்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் வாயிலாக அந்த வாக்குகளை சேர்த்து அருமை சகோதரி அருமை அண்ணன் திருமாவளவன் அவருடைய இல்லத்தை சேர்ந்த அவருடைய இளவல் அவருடைய வாரிசினை நாம் ஜெயிக்க வைத்திட வேண்டும் என்று கூறிக்கொண்டு தேமுதிக மாவட்ட செயலர் அறிவிக்கிறேன். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அருளாசியோடு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய அந்நியார் அவர்களின் ஆதரவோடு இந்த தொகுதியிலே நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர் சகோதரி மாலதி அவர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியேற்று நடக்கின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். இந்த தொகுதியை பொறுத்த மட்டிலே சட்டம் படித்தவர் இங்கே வேட்பாளராக களம் இறங்கி இருக்கிறார். சட்டமன்றத்திற்கு தேவை சட்டம் தான். அந்த சட்டம் படித்தவரே வேட்பாளராக இருக்கிற போது இந்த தொகுதியிலே வெற்றி பெறுகிற அந்த அத்தனை வாக்குகளும் தேமுதிகவின் வாக்குகளாக இருக்கும் என்று சொல்லி இந்த நேரத்திலே உறுதிபட எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் எக்ஸ்-எம்எல்ஏ ஹரிஹரி பாபு அவர்கள் இந்த சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்த விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அன்பு சகோதரர் அண்ணன் திருமாவளவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு ஒரு சகோதரியை இந்த தொகுதியில் கொடுத்திருக்கார். எனது மாமனாயை நீங்கள் எனது சகோதரியை நான் வெற்றி பெற ஒரு வீடாக சென்று அத்தனை பேரை காலில் விழுந்து நன்றி போய் நாம் அனைவரும் இந்த கூட்டத்தை சேர்ந்துவிட்டு போய்விடக் கூடாது. நாம் வெற்றி 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 இந்த சகோதரி வெற்றி பெற வேண்டும். உண்மையாக உழைத்து இந்த சகோதரி கள்ளக்குறிச்சியில் விடுதலை சிறுத்தை ஜெயிச்சது என்ற எண்ணத்தை நீங்கள் அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று உங்கள் பாதமாக வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிமுக மாவட்ட செயலாளர் அமைதியா